சென்னை அண்ணா நகர் 12வது மெயின் ரோட்ல அமைந்திருக்கக்கூடிய அலுவலகம் தான் ஜிஎஸ்டி தலைமை அலுவலகம். இந்த அலுவலகத்தோட முதல் தளத்தில் திடீரென 8:50 மணிக்கு திடீரென தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக கேன்டீனில் ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாகத்தான் இந்த தீ விபத்தானது ஏற்பட்டிருக்குது. மின்கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தானது முதல் தளத்தில் இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்திற்கும் இந்த தீயானது சென்றிருக்கிறது. உடனடியாக அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் இது குறித்து தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வந்தனர். குறிப்பாக முதல் தளம், தரைத்தளம் உள்ளிட்ட தளங்களுக்கு தீயானது மளமளவென பரவியதால் அங்கு இருக்கக்கூடிய தீயணைப்பு துறையினர் சுமார் 6க்கும் மேற்பட்ட வாகனங்களை சம்பவ இடத்திற்கு வந்தனர். வில்லிவாக்கம், அண்ணாநகர், திருமங்கலம், கீழ்ப்பாக்கம் உள்ளிட்ட 6க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களை சம்பவ இடத்திற்கு வந்து தீயை அணைக்கக்கூடிய பணியில் தீயணைப்பு வீரர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இது மட்டுமின்றி மேலே அதாவது ஓய்வறை முதல் தளத்தில் இருப்பதால் அங்கு இருக்கக்கூடிய சோஃபா, சேர் உள்ளிட்டவையும் சேர்ந்து எரிவதால் புகையானது அதிகப்படியாமல் இந்த அலுவலகத்தில் கிளம்பி இருக்கிறது. இதனால் தீயணைப்பு வீரர்கள் இந்த தீயை அணைக்கக்கூடிய பணியானது சிரமமானது ஏற்பட்டிருக்கிறது. இதனால் மொத்தம் 100க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து அங்கு இருக்கக்கூடிய அலுவலகம் முழுவதுமே இருக்கக்கூடிய அந்த கண்ணாடி கதவுகளை வந்து உடைத்திருக்கிறார்கள். அதனால தான் உள்ளிருக்கக்கூடிய புகையானது வெளியே வரும் என்பதற்காகவும், அதே போல தீயணைப்பு வீரர்கள் பயன்படுத்தக்கூடிய உள்ளிருக்கக்கூடிய புகை வெளியே விழக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட்டையும் பயன்படுத்தி தற்போது உள்ளே இருக்கக்கூடிய புகையை வெளியே அனுப்பக்கூடிய பணியில் தீவிரமாக தீயணைப்பு வீரர்கள் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். அதை நம் காட்சிகள் மூலமாகவும் காணலாம். அங்கு இருக்கக்கூடிய முதல் தளம், தரைத்தளம் முழுவதுமாக இருக்கக்கூடிய கண்ணாடி கதவுகளை உடைத்து தற்போது புகைகளை வெளியேற்றக்கூடிய பணியும் ஈடுபட்டு தீ கட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட்டாலும் ஆனால் அந்த புகையை வெளியே அனுப்புவதில் தான் தற்போது தீயணைப்பு வீரர்கள் சிரமமாக ஏற்பட்டிருக்கு. இதனால் இந்த பகுதி முழுவதுமே ஒரு பரபரப்பான சூழலை ஏற்பட்டு வருகிறது. 2 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த தீயை அணைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருவதால் அங்கு தற்போது பரபரப்பான சூழலை ஏற்பட்டிருக்கிறது.